அருள்மிகு ஈஸ்வரி பத்திரகாளி அம்மன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈசன் தங்கி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சோழ மன்னனின் ஆட்சி காலத்தில் சான்றோர் குலத்தவர்களை சோழ மன்னனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர்கள் பாண்டிய நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் வந்து குடியேறியதாக கருதப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சான்றோர் குலத்தவர்கள் இந்த பத்திரகாளி அம்மனை ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இது பழமை வாய்ந்த வரலாறுகளை கொண்ட 800 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் என்று சொன்னாலும் கூட இந்த கட்டிட அமைப்புகளும் அதை உறுதி செய்கின்றன. இங்கு நடைபெறும் கோயில் திருவிழாக்கள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. அநேகமாக மண்டைக்காடு கோயில் திருவிழாவையொட்டி வருகின்ற இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்ற திருவிழாவின் போது பனைமரத்தில் எடுத்து வருகின்ற பதநீர் எடுத்து வந்து அம்மனுக்கு படையல் செய்யப்படுகிறது. மேலும் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை நாளன்று வரும் விசேஷ பூஜையில் சொக்கப்பனை கொளுத்தி விமரிசையாக பூஜை நடைபெறுகிறது. பூஜைகளை செய்யும் பூசாரிகள் மற்றும் துணை நிற்போர் அவர்கள் கடுமையான விரதங்களை நோன்புகளை கடைபிடித்து பூஜைகளை நடத்துவார்கள். அதேபோல் இந்த பூஜைகளை பொருட்கள் வாங்குபவர்கள் கூட நோன்புகளை கடைபிடித்தும் வாங்கி வரப்படுகின்ற பொருட்கள் அவர்கள் நடந்து பொருட்களை வாங்கி வருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இங்கு பழமையான ஓலைச்சுவடியில் உள்ள பாடல்களை படித்து பூஜைகள் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பழைய ஓலைச்சுவடிகள் மூலம் படிக்கப்பட்ட பாடல்களை பூசாரிமார் பாடிய பின்பு வான வேடிக்கை மற்றும் பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஈஸ்வரி பத்திரகாளி அம்மன் கோயில் மண்டைக்காடு பத்திரகாளி அம்மன் கோயில் திருவிழா எப்படி பிரசித்தம் பெற்றதோ அதே போல இந்த ஈசன் தங்கு பத்திரகாளி அம்மன் கோயிலும் மிக பிரசித்தி பெற்றதாகும். மண்டைக்காடு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் ஈசன் தங்கு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் பள்ளத்தூர் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் நைனாபுதூர் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மண்டைக்காட்டு திருவிழா நடைபெறும் காலங்களிலிருந்து 8வது நாள் ஈசன் தங்கு பத்திரகாளி அம்மன் கோயில் நடைபெறும் என்று, அதற்கு பின்பு 8ஆம் நாள் பள்ளத்தூர் பத்திரகாளி அம்மன் கோயில் திருவிழா நடைபெறும் என்றும், அதன் 8ஆம் நாள் நைனாபுதூர் பத்திரகாளி அம்மன் கோயில் திருவிழா நடைபெறும் என்று வரிசையாக நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாரம்பரியம் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது. சான்றோர் குலத்தவரின் தெய்வமான பத்திரகாளி அம்மன் கோயில் முதன்மை வழிபாடாக இந்த 4 கோயில்களிலும் வழிபடப்படுகிறது. பத்திரகாளியும் அதை சார்ந்த வேதாளம் போன்ற தெய்வங்களும் முதன்மையாக வழிபட்டு வரப்படுகின்றது. சான்றோர் குலத்தவரின் தாயாகவும் அதேபோல் போர்க்கலைகளை கற்றுத்தந்தவளாக கருதப்படுகின்ற பத்திரகாளி அம்மன் சான்றோர் குலத்தவரின் முக்கியமான தெய்வமாகவும் கொண்டாடப்படுகிறார். இந்த கோயில்களும் அதை சார்ந்தே பத்திரகாளி வழிபாட்டை அமைந்திருக்கின்றன.